இந்த சாதி எப்படி ஒழியும் அப்படின்னு பார்க்குறப்ப பெரியார் என்ன சொல்றாரு? கலப்பு திருமணங்கள். இந்த கலப்பு திருமணத்தினாலதான் இப்ப என்ன வருது? ஆணவ கொலைகள் வருது, பயங்கரமான கலவரங்கள் மூழுது, நிலப்பிரச்சனைகள்னால வருது. பொதுவா இந்த இந்த சாதியத்துல வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, பல பிரச்சனைகள்ல வந்து இந்த காதல் ஒரு பிரச்சனை, அடுத்து வந்து நிலம் ஒரு பிரச்சனை, அடுத்து என்னன்னா அவர்கள் தங்களுடைய அடக்குமுறையை மீறி வெளியே வந்து வந்து எழும்பி வரும்பொழுது பிரச்சனை. இப்ப கடவுளுடைய படைப்புல வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம சக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அப்ப அந்த சாதி ஒழியறதுக்கு பாத்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து கலப்பு இப்பயே நிறைய பார்க்குறோம். எக்கச்சக்கமான கலப்பு திருமணங்கள். எவ்வளோ பேர், எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன சாதி, கணவன் மனைவி 2 பேருக்குமே தெரியாது. முதல் பாயிண்ட். இதை வந்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சாதி ஒழிவதற்கான பாயிண்ட். இதை நான் வந்து சொல்லல, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்றாங்க. கலப்பு திருமணம் ஃபர்ஸ்ட். 2வது எல்லாமே நகர்ப்புறமயமாக்குதல். இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறமயமாகுது. இப்ப கிராமங்கள் எல்லாம் நகர்ப்புறமயமாயிடுச்சு. டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லார் கையிலும் இப்ப ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த செல்போன் வந்து ஒரு வகையில பெரிய வரப்பிரசாதம் தான். அதனால தொல்லைகள் இருந்தாலும் பெரிய ஒரு அற்புதமான ஒரு கருவி அது. விஞ்ஞான புரட்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் இருக்கு, எல்லா விதமான கல்வியும் இருக்கு, எல்லா விதமான வந்து பரிமாண வளர்ச்சிகள், எல்லா விதமான தகவலும் உள்ளங்கையில இருக்கு. அப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு களத்து மேட்டில் இருக்கக்கூடிய கண்ணம்மாவின் கையில கூட ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த மீடியாவை டெக்னாலஜி எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிறப்ப வந்து பாக்குறப்ப இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நகர்ப்புறமயமாக்கும் பொழுது சாதி மெல்ல சாகும். எப்படி தமிழினி மெல்ல சாகும்னு சொன்ன மாதிரி சாதி மெல்ல சாகும். அதை நம்ம சாகடிக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம் நான் ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கவே முடியாது. அதுவா ஒழியும். இதுதான் விஷயம். சாதி என்பதை திரும்ப திரும்ப சொல்றேன், யாராலும் ஒழிக்க முடியாது. சாதி என்பது காலத்தின் சுழற்சியிலே, காலத்தின் போக்கிலே அதுவாக மறைந்துவிடும். இன கோட்பாடு கூட மறைஞ்சிடும். மதம் இருக்கும், ஏன்னா கடவுள் நம்பிக்கை வரும் இல்லையா, அதனால மதம் இருக்கும்.